ரேபிட்டோவில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா நமக்கு ரூ. 2000 நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்து இந்த வீடியோ நான் வந்து போடுறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் ரூ. 2000 ஓட்டிட்டேன். இன்றைக்கி வந்து சண்டே. இது வந்து நான் ஃப்ரைடே ரூ. 2000 ஓட்டியிருந்தேன். அதில் வந்து எனக்கு நான் எத்தனை கிலோமீட்டர் போனேன், எவ்வளோ எனக்கு கிடச்சிது, எவ்வளோ பெட்ரோல் போச்சுது, அதுக்கப்புறமா எவ்வளோ நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக யாராவது ஃபுல் டைமாக ஓட்ட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இது தேவையில்லை, ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏர்னிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஏர்னிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஆல் ஆர்டர்ஸ் போனோம்னா அதில் வந்து பாருங்கள், இன்றைக்கி சண்டே. நம்ம வந்து ஃப்ரைடே கிளிக் பண்ணி பார்த்தோன்னா 2120 ஓட்டியிருக்கேன். அது வந்து எத்தனை மொத்தமே 10 ரைடு தான் எடுத்திருக்கேன். இந்த 10 ரைட்லேயே நான் வந்து 2120 எடுத்திருக்கேன். அது எப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா இதை பற்றி ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இதை பற்றி தெரியாமலேயே வீடியோ போட்டுருவாங்க ஃபுல்லாகவே. அதாவது ஒரு நாள் மட்டும் தான் ஓட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு டாஸ்க்குக்காண்டி ஓட்டுவாங்க, இல்லை ஒரு கண்டென்ட்டுக்காண்டி ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு நம்ம ரேபிட் பண்ணி ஓட்ட போகிறோம், எவ்வளோ கிடைக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வேலையை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 1 மாதம் ஆயிரும் கண்டிப்பாக. எந்த ஒரு வேலையில் நம்ம எந்த ஒரு புது வேலையை செஞ்சாலுமே கண்டிப்பாக அந்த வேலையை பற்றி தெரியறதுக்கு நம்ம 1 மாதம் ஆயிரும். அதே மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து 1 மாதம் இதை ஓட்டி எந்தெந்த ஏரியா பக்கத்தில் எந்த ஏரியா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த இதை வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் இந்த ஏரியா இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அங்கேருந்து இப்போ லாங்கில் போய் மாட்டிக்கிட்டீங்க, அவுட்டரில் மாட்டிக்கிட்டிங்கன்னா திரும்பி நம்ம வீட்டுக்கு வரணுன்னா நம்ம ஏரியா பக்கத்தில் எந்தெந்த ஏரியா இருக்குது, அப்போ எந்த ஏரியாவை எடுத்தால் நம்ம ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம ஏரியாவில் வந்து எனக்கு கரெக்டாக வந்து அம்பத்தூர் வந்துச்சு. அம்பத்தூரில் வந்து கரெக்டாக பிக்கப் வந்து வெறும் 400 மீட்ரு தான். 400 மீட்ரு. அதுக்கப்புறமா ட்ராப் வந்து மொத்தம் 32 கிலோமீட்ரு. அப்போ வந்து எனக்கு வந்து இதில் கஸ்டமர் வந்து எனக்கு பார்சல் தான் கொடுத்து விட்டாங்க. அவங்க சில நேரம் இப்படி தான் ஆர்டரு புக் பண்ணுவாங்க. புக் பண்ணிவிட்டு அவங்க வரமாட்டாங்க, ஒரு வேளை பார்சலை மட்டும் கொடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் பார்சல் மட்டும் வாங்கிட்டு போனேன். பார்சல் வாங்கிட்டு போய்ட்டு அந்த ஆர்டருக்கு எனக்கு எவ்வளோ டோட்டல் பேர்னா வந்து 408 கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 20 ஜிஎஸ்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 386 எனக்கு கைக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 18% வந்து கமிஷன் பிடிப்பாங்க. இப்போ நான் வந்து ரீசார்ஜ்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ரீசார்ஜ் பண்ணதுனால எனக்கு கமிஷன் பிடிக்கல. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ரீசார்ஜ் பிளான் வரும். அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபம். இப்போ 386 டோட்டலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டருக்கே 32 கிலோமீட்டருக்கு 386 வந்திருக்கு. அடுத்து வந்து ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கேயே அம்பத்தூரில் இருந்துட்டு ட்ராப் வந்து திருமங்கலம் மெட்ரோ, அண்ணா நகர் திருமங்கலம் மெட்ரோவில் வந்து ட்ராப்பு கரெக்டாக 1.25 கிலோமீட்டரில் பிக்கப். அதாவது நீங்கள் பிக்கப் எடுத்துறீங்க அப்படின்னா எப்போவுமே பாருங்கள், பிக்கப் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க மாதிரி பாருங்கள். நீங்கள் வந்து அதிகமாக பிக்கப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் அது லாஸு. ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு திருப்பி ஒரு வேளை நடுவில் கஸ்டமர் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஆர்டராக எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு அது வேஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அது வந்து 1.25 கிலோமீட்டரில் பிக்கப்பு. இப்போ ட்ராப் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 கிலோமீட்ரு. அங்கேருந்து நம்ம 10 கிலோமீட்டர் ட்ராப்பு. டோட்டலாக அங்கே வந்து நமக்கு கிடச்சது வந்து அதில் எதுவுமே சர்ஜ் அப்படின்ட்டு இருந்தால் உங்களுக்கு சர்ஜ் ஃபேர் கொடுப்பாங்க. இப்போ காலையில் சர்ஜ் வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது நமக்கு கிலோமீட்டருக்கு 10 ரூபா அப்படி தான் கிடச்சிருக்கு. இதில் 108 எனக்கு வந்து 109 கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆர்டருக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 6 போக எனக்கு வந்து 102 கைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா மூணாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேயே தான், வெறும் 500 மீட்ரு தான். நான் திருமங்கலம் மெட்ரோலேயே தான் அடுத்த ஒரு ஆர்டர் வந்துச்சு. என் கஸ்டமர் வந்து இப்போ நான் வந்து ஆப்போசிட்டில் இருந்தேன், யூட்டன் போட்டு போகிறதுக்கு ஒரு 500 மீட்ரு அவ்வளோதான். ஆப்போசிட்டில் தான் நின்னேன். 500 மீட்ரு தான் பிக்கப்பே. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் வந்து பெருங்குளத்தூர் பக்கத்தில் கருமாரியம்மன் நகர்னு ஒரு இடம். பெருங்குளத்தூர் பக்கத்தில் தான். தாம்பரம் பிரிட்ஜுக்கு கீழே யூட்டன் பண்ணி போகணும். அது பக்கத்தில் ஒரு பைபாஸ் பக்கத்தில் தான் ட்ராப்பு. பார்த்துட்டிங்கன்னா 25.95 கிலோமீட்ரு, அதாவது 26 கிலோமீட்டர் பக்கம் வருது ட்ராப்பு. அந்த ஆர்டருக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கின காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 318 வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் போக ஜிஎஸ்டி 16 பிடிச்சிருக்காங்க. ஹேண்ட்லிங் ஃபீஸ் அதாவது ஜிஎஸ்டி ஹேண்ட்லிங் ஃபீஸ் ரெண்டு சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா 316 பிடிச்சி போக 301 எனக்கு கைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்டருமே நான் பிக்கப் எவ்வளோ தூரம்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ரொம்ப பக்கமாக தான் எடுத்திருப்பேன். இதே லாங் ஆர்டர்னால் நீங்கள் பிக்கப் வந்து எவ்வளோ நாளும் போய்க்கலாம். இந்த பிள்ளை இப்போ வந்து வெறும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. அதுக்கு நீங்கள் 3 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அதே மாதிரி தான் இப்போ 4வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டரு எனக்கு அங்கேயே தான், ஆனால் வந்து ஒரு 1 கிலோமீட்ரு பிக்கப்பு.
நின்ன இடத்துலேருந்து கரெக்டாக வந்து 1 கிலோமீட்டர் பிக்கப்பு பெருங்குளத்தூர் தான். ட்ராப் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேளச்சேரி. இங்கே வேளச்சேரிக்கு வந்துச்சு. அதாவது ஆதம்பாக்கம் பக்கம், வேளச்சேரிக்கு ஆதம்பாக்கம் நடுவில். அங்கே வந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர். அங்கேருந்து பெருங்குளத்தூர் வந்து 20 கிலோமீட்டர் ட்ராப்பு. அது வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வாங்கின காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280. இது 250 தான் போட்டிருக்கு. இது என்ன ப்ளஸ் 130 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஏற்கனவே இந்த ஆர்டர் ஏதாவது போட்டுட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் போட்டுருவாங்க. ஒவ்வொரு ஆர்டருக்கும் 10 ரூபா 20 ரூபான்னு போடுவாங்க. அதில் வந்து அவருக்கு 30 ரூபா சேர்ந்துருக்கு. அதை வந்து நம்மக்கிட்ட தான் நம்ம ஒரு ரைடு முடிக்கும்போது அதோட அவங்க ப்ளஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட இருந்து அந்த காசை பிடிப்பாங்க. கஸ்டமர்கிட்ட இருந்து காசை நம்மகிட்ட இப்படி மொத்தமாக கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தனியாக எந்த இதுவும் பே பண்ண மாட்டாங்க. ஆர்டர் போட்டால் தான் அது மூலமாக தான் காசு எடுக்க முடியும் அப்படின்றதுனால நம்மக்கிட்ட காசை மொத்தம் வாங்கிட்டு இப்போ நான் 280 ரூபா இருக்கேன்னா என்கிட்டருந்து 30 ரூபா இதில் மைனஸ் ஆயிரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 236 எனக்கு வந்திருக்கு. ஜிஎஸ்டி இது ரெண்டுமே அவர் கஸ்டமர்கிட்ட வாங்கின 30 ரூபா, அவரோட மைனஸ் ஆன 30 ரூபா ரெண்டும் சேர்த்து நம்ம மொத்தம் 43 ரூபா நம்மகிட்ட இருந்து பிடிச்சாங்க. பிடிச்சி நமக்கு வந்தது 236 ரூபா. பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர். அதுக்கடுத்து அடுத்த ஆர்டர் வந்து அடுத்த ஆர்டர் வந்து அங்கேயே தான் பக்கத்துலேயே. அடுத்த ஆர்டர் வந்து பக்கத்துலேயே தான், ஒரு வெறும் 600 மீட்ரு தான். அங்கேருந்து ட்ராப் வந்து பார்த்துட்டிங்கன்னா காரப்பாக்கம் ஓஎம்ஆரில் தான் ட்ராப்பு. அடுத்த ஆர்டர் வந்து 143 ரூபா அந்த ஆர்டருக்கு வந்திருக்கு. நான் டோட்டலாக அது 13 கிலோமீட்ரு. பிக்கப் வந்து 600 மீட்ரு, ட்ராப் வந்து 13 கிலோமீட்ரு. அதுக்கு வந்து 143 ரூபா வந்திருக்கு. அதில் ஜிஎஸ்டி 7 ரூபா போக நமக்கு 134 ரூபா நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து கஸ்டமர் வந்து சில டைம் கொடுப்பாங்க. இந்த கஸ்டமருக்கு ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 கஸ்டமர் எனக்கு டிப்ஸ் வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுப்பாங்க. ரவுண்டாலாம் போட மாட்டாங்க. கரெக்டாக அந்த அமௌண்ட்டு போட மாட்டாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. ஆமாம், அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த காரப்பாக்கம் அப்படி இறங்குமா அது. ஆமாம், இந்த கஸ்டமர் எனக்கு 30 ரூபா கொடுத்தாரு. இப்போ அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அதே இது பக்கத்தில் 1.25 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு. அடுத்த ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்ரு. டோட்டலாக வந்து 170 ரூபா. அதில் கஸ்டமர்கிட்ட வாங்கினது 170 ரூபா, நமக்கு வந்தது வந்து 160 ரூபா. இப்போ வந்து 9 ரூபா 10 ரூபா ஜிஎஸ்டி போய்ட்டு 160 ரூபா நம்ம கைக்கு வந்திருக்கு. இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம். இதில் வந்து ரேட் கார்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரேட் கார்டு எப்படின்னா, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 to 5 கிலோமீட்டர் அதுக்கு போகிறோம் அப்படின்னா, 0 to 5 கிலோமீட்டரில் போகிறோம் அப்படின்னா 8 ரூபா 50 காசு நமக்கு கிடைக்கும். அந்த 5 கிலோமீட்டருக்கு போகிற ஒவ்வொரு கிலோமீட்டரும் நமக்கு 9 ரூபா 50 காசு கிடைக்கும், 10 கிலோமீட்டர் வரைக்கும். அப்புறம் 10 கிலோமீட்டருக்கு மேலே 100 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் சரி உங்களுக்கு 12 ரூபா 50 காசு. அதை கரெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து இதில் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும். பிக்கப் வந்து பக்கத்துலேயே தான், மாம்பட்டிருந்து மாங்காடு பூந்தமல்லி பக்கத்தில். கரெக்டாக வந்து வெறும் 300 மீட்ரு தான், 300 மீட்ரு தான் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 கிலோமீட்டரு 14.5 கிலோமீட்டர் வருது. டோட்டலாக 170 ரூபா. அதுக்கும் அதே அமௌண்ட் தான் வந்திருக்கு. ஜிஎஸ்டியெல்லாம் போக நமக்கு 160 ரூபா கையில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஆர்டர் வந்து எனக்கு எப்படின்னா பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சலும் வரும். இதில் வந்து ஆளுங்க மட்டும் தான் வருவாங்க அப்படின்னு கிடையாது. இதில் பார்சல் ஆர்டர் உண்டு. இந்த ஆர்டர் வந்து நான் பார்சல் ஆர்டர் எடுத்திருக்கேன். பார்சல் ஆர்டருங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து பக்கத்துலேயே தான், மாங்காடில் தான் பிக்கப்பு. இங்கே ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்ரு. ட்ராப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர். மாங்காடிலேருந்து டேரெக்டாக டி நகருக்கு எனக்கு பார்சல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். டோட்டலாக வந்து 20 கிலோமீட்டர் தான். ஆனால் எனக்கு வந்து அது கிடச்சது வந்து 263 ரூபா வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கோம். அதில் டேக்ஸு எல்லாம் போக நம்ம கைக்கு வந்தது வந்து 214 ரூபா. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டிஸ்டன்ஸ் பேர் அப்படின்னு சொல்லி போட்டு டோட்டல் நமக்கு 227 ரூபா வந்திருக்கு. நம்ம லாங்கு போனதுனால கொஞ்சம் 227 ரூபா வந்திருக்குது. இப்போ பார்சல் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வந்து பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு தனியாக தான் போகலாம். பேக்கில் வச்சுட்டு ஏதாவது சின்ன பார்சல் தான் வரும், பெரிய பார்சல்னு சொல்ல முடியாது, சின்ன பார்சல் தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து பக்கத்துலேயே நாங்கள் இருந்து லயோலா காலேஜ் பக்கத்துலேயே தான். அதாவது டி நகர்லேருந்து டி நகர்னால் அது வந்து நுங்கம்பாக்கம். டி நகருக்கு நுங்கம்பாக்கத்துக்கு நடுவில் தான் எனக்கு அது போன ட்ராப் வந்துருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா
இப்போ லயோலா காலேஜ்லேயே எனக்கு அடுத்த பிக்கப் வந்துச்சு. நான் எங்கேருந்து வந்தேனோ திருப்பி அங்கேயே, அதாவது மறுபடியும் பூந்தமல்லிக்கு எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு, 1.25 கிலோமீட்டரு. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரு, 20 கிலோமீட்டரு ட்ராப்பு. கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்கின காசு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 242. அதில் ஜிஎஸ்டி எல்லாம் போக நம்ம கைக்கு வந்தது வந்து ரூ. 228 வந்திருக்குது. அடுத்த ஆர்டர் வந்து பூந்தமல்லியில் தான். அடுத்து நின்றுட்டே இருந்தேன். ஆனால் வந்து இப்போ நம்ம அவுட்ரு அப்படிங்கும்போது வந்து இதில் வந்து பைக் பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்டர் நமக்கு கிடைக்கும். அதை வந்து பைக் பூஸ்ட்டுன்னு ஒரு ஆர்டர் கிடைக்கும். அதோட ரேட் கார்டு உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம வாங்குகிற காசை விட எப்போ வாங்குகிற காசை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ 21 நான் நின்ன இடத்துலையே கஸ்டமர் இருந்தார். வெறும் 0 கிலோமீட்டர் தான் பிக்கப் பண்ணேன். நகரவே இல்லை. நான் நிற்கிறேன் அதே இடத்துல பக்கத்துலேயே அவர் நின்றுட்டு இருந்தார். எனக்கு வந்து அதிலே பிக்கப் பண்ணிட்டேன். நான் பிக்கப் பண்ணிட்டு அதில் வந்து ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அதே டி நகர். நான் டி நகர்லேருந்து போயிருக்கேன். திருப்பி அதே மாதிரி டி நகருக்கு வந்திருக்கேன். வெஸ்ட் மாம்பலம் 21.15 கிலோமீட்டர், மொத்தம் 22 கிலோமீட்டரு, 21.5 கிலோமீட்டரு. அதில் வந்து அமௌண்ட் நமக்கு கிடச்சி பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 290 மட்டும்தான். இது வந்து பைக் பூஸ்ட்டுன்ற ஒரு ஆர்டர் வந்து யாருக்கு ஒருத்தனா இது கமிஷன் வந்து கம்மியாக பிடிப்பாங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மொத்தத்தில் நமக்கு கைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ரூ. 197, ரூ. 200 கூட வரல. ஜிஎஸ்டிலாம் பார்க்க ரூ. 197 தான் வந்திருக்குது. இதுக்கப்புறமா டி நகர்லேருந்து நான் வந்து அடுத்து வந்து இதில் 2120, இதில் 10 ஆர்டர் நம்ம பார்த்துட்டோம். 10 ஆர்டர் வந்து நம்ம எவ்வளோ நேரம் பைக் ஓட்டியிருக்கோன்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். கணக்கு 61 நிமிஷம். கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 1 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 24 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் பக்கம் வந்துடுச்சு. மூணாவது ஆர்டர் வந்து அதே மாதிரி அதில் ஒரு 21 நிமிஷம், இது 39. ஓகே, 2 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். நாலாவது ஆர்டரு அதே மாதிரி 39 நிமிஷம். நாலாவது ஆர்டர் 39 நிமிஷம். அஞ்சாவது ஆர்டர் பார்த்திங்கன்னா அடுத்து 25 நிமிஷம், 3 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம், 3.5 மணி நேரம். அடுத்து 4 மணி நேரம் ஆயிடுச்சு, 30 நிமிஷம். அடுத்து வந்து இது வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கு, 5 மணி நேரம். எல்லாமே லாங் ஆர்டர்னால உங்களுக்கு வந்து இப்படி டைம் ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிராஃபிக்கை பொறுத்து வந்து டைம் ஜாஸ்தியாக வரும். இதே இது 46 நிமிஷத்தில் நான் ரூ. 242 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த ஆர்டர் வந்து இப்போ நான் 5 மணி நேரம் ஓட்டிட்டோம். அடுத்த ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆர்டரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். காலையிலேருந்து பைக் ஓட்டினாலுமே மொத்தம் நான் பைக்கு ஃபுல்லாக ஓட்டுனது, வண்டி உட்காந்து ஓட்டுனது அப்படின்னா 6 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். மீதி நேரம் நான் சும்மா தான் இருந்திருக்கேன். இது வந்து சாயங்காலம் 5:45 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். கடைசி ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 7:15 எடுத்திருக்கேன். கடைசி ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5:45, 5:42 ஈவினிங் வரைக்கும் ஓட்டினாலும் நான் ஓட்டினது வந்து 6 மணி நேரம் தான். மொத்தத்தில் 6 மணி நேரத்துக்கு உள்ளே தான் வரும். நான் வந்து 6 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக டி நகர்லேருந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்துச்சு. அந்த ஆர்டர் எடுத்தேன். அந்த ஆர்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே பிக்கப்பு, அதாவது டி நகர்லேயே கரெக்டாக வந்து பிக்கப் வந்து கிலோமீட்டர் காட்ட மாட்டேங்குது. பிக்கப் வந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். பிக்கப் எனக்கு இதில் காட்ட மாட்டேங்குது. அதான் நீட்டாக இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து ட்ராப் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர், 17 கிலோமீட்ரு, 18 கிலோமீட்டர் பக்கம் வருது ட்ராப் வந்து. அங்கேருந்து நம்ம செம்பாக்கம் வந்துச்சு ட்ராப்பு. அந்த கஸ்டமர்கிட்ட வாங்கின காசு பார்த்தீங்கன்னா ரூ. 210. நம்ம கைக்கு வந்து ரூ. 194 இருந்துச்சு. இதில் வந்து நான் ரீசார்ஜ் எதுவுமே பண்ணல. ஓலாவில் எப்போ போடுறதையோ, ஓலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிலோமீட்டருக்கு ரூ. 10 அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓலாலே உங்களுக்கு அதிகமாக லாங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடு முடிஞ்சுது. இப்போ இதில் ஒரு ரூ. 194, அதில் வந்து இதில் ஒரு ரூ. 200 வந்துருச்சு. அது போக இது கஸ்டமர் நமக்கு டிப்ஸ்லாம் கொடுத்து போக அதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்க்கல. அது இல்லாமல் நம்ம வந்து அதில் 2100 ரேபிட்டோவில் ஒரு ரூ. 2120, அப்புறம் வந்து ஓலாவில் வந்து ஒரு ரூ. 200, ரெண்டும் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு ரூ. 2300 வருது. இதில் வந்து எனக்கு பெட்ரோல் எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக எனக்கு வந்து ஒரு ரூ. 450, ரூ. 500 பெட்ரோல் போயிருக்கும். ஆமாம், அது பெட்ரோல் ஒவ்வொரு வண்டியை பொறுத்து. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வண்டினா, நான் ஃபேஸர் வச்சுருக்கேன். எப்செட் யமஹா ஃபேஸர் வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ளெண்டரோ இல்லை வந்து ஒரு சிடி 100 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இதில் ரூ. 300 தான் மேக்ஸிமம் போயிருக்கும். கண்டிப்பாக ரூ. 300 தான் காலியாகிருக்கும். அந்த ரூ. 300 போக கண்டிப்பாக உங்களுக்கு ரூ. 2000 கையில் தான் நின்றுருக்கும். அவ்வளோதான். இதான் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்து வந்து இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
கமெண்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.